மார்க்கெட்டில் பல வகையான ட்ரேடிங் இருக்குது. அதில் ஒரு ட்ரேடிங்னா இன்ட்ராடே ட்ரேடிங். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கை காலையில் வாங்கி ஈவினிங் சேல்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ட்ராடே ட்ரேடிங். இதுக்கு நிறைய கேபிட்டல் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி கிடையாது. ப்ரோக்கரேஜ் கம்பெனி உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க. அந்த லிவரேஜை வச்சு நீங்கள் இன்ட்ராடே பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு ஐடிசி ஷேரை வச்சு நம்ம எப்படி இன்ட்ராடே பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஐடிசி ஷேரை காலையில் 410 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 41,000 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இன்ட்ராடேல போகும்போது உங்களுக்கு புரோக்கரேஜ் கம்பெனி கொடுக்குற லிவரேஜில் 8,200 ரூபாய் நீங்கள் மார்ஜின் மட்டும் கட்டினா போதும். 410 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு 420 ரூபாய் போகும் அப்படின்னு நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கில் 10 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்போது நீங்கள் 100 ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். நீங்கள் 8,200 ரூபாய் மார்ஜின் கட்டி 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் பார்த்து ஈவினிங்கில் 9,200 ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். இதே இது கேஷ் டெலிவரியில் நீங்கள் 100 ஷேர் வாங்குறதுக்கு 41,000 ரூபாய் நீங்கள் பணம் கட்டினா தான் இந்த 1000 ரூபாவோட ப்ராஃபிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இதே இது இன்ட்ராடேல நம்ம 8,200 ரூபாய் மார்ஜின் கட்டி நம்ம 1000 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளோட டார்கெட் பாயிண்ட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸையும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி பங்கு சந்தையில் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு எப்போவுமே நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியம். இது மாதிரியான ஒவ்வொரு ட்ரேடிங்கை பற்றியும் நம்மளை மைத்ரா சேனலில் தொடர்ந்து அப்டேட்ஸ் வரப்போகுது. இதுக்கு நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.